எபிசோட் ஸ்டார்டிங்ல நாட்டோ வந்து அந்த ராட ஒரு வழியா வெளியே எடுத்துட்டான். வெளியே எடுத்தோன்னு டோபி டென்ஷன் ஆயிட்டான். என்னடா அந்த ராட வெளியே எடுத்துட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்க ஷேடக்களும் உடஞ்சிருச்சு. பார்த்தா கேட ஸ்டேஜ் வர வச்சிட்டான் டோபி. பார்த்தா நாருட்டோ அப்படியே கீழே போய் உள்ள போறான். உன்னை சன் கோகு வந்து லெவலுக்கு வந்துட்டாரு. நாருட்டோவை கேட்ச் அப் பண்றாரு. நாருட்டோ உண்மையிலே நீ சூப்பரா பண்ணிட்டான்னு சொல்லிட்டு உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்காரு. பார்த்தா நாருட்டோட கான்சியஸ்னஸ் உள்ளே இருந்துட்டு தான் இருக்கு. உன்னை நாருட்டோ சொல்றான், உங்களோட செயின் இன்னும் உடையில, இன்னும் ஒன்னே ஒன்னு மிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். நீங்க சொன்ன மாதிரி அந்த ராடை எடுத்துட்டேன், ஆனா இது எந்த செயின் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். அந்த ராடு வந்து டெம்பரரியா தான் போட்டிருந்தான். ஒரிஜினல் செயின் இதுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்றான் அவன். இவன் ஆல்ரெடி என்னை வந்து கேட ஸ்டேச்சுக்குள்ள வந்து சீல் பண்ணி முழுசா சொல்றாரு அவரு. இதையே நீங்க முதல்ல சொல்லிடல, நீங்க இப்படி சொல்லிருந்தீங்கன்னா நான் வேற மாதிரி ட்ரை பண்ணிருப்போம்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. டே அப்ப நீ எனக்காண்டி வந்து அந்த கேட ஸ்டேச்சு உடப்பியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. ஆமான்னு சொல்றான் நாருட்டோ. பார்த்தா நாருட்டோக்கு இலைக்க ஆரம்பிக்கி. உன்னை சன் கோகு மிரண்டார், ஒரு மனுஷன் வந்து நம்மளுக்காண்டி இவ்வளவு ஹெல்ப் பண்றான்னு சொல்லிட்டு. சன் கோகு சொல்றாரு, என்னை வந்து எப்படி ஸ்டாப் பண்ணணும் மட்டும் தான் நான் சொன்னேன், என்னை எப்படி சேவ் பண்ணணும் சொல்லலன்னு சொல்றாரு அவரு. எல்லாம் அதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே, ஏன் டெய்ல்டு பீஸ்ட் எல்லாம் சுத்தி சுத்தி பேசுறீங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. சரி நடந்த வர நடந்துடுச்சு, இனிமேல் நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க சொல்றாரு அவன்கிட்ட. எது என்கிட்ட கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல ஃபிஸ்ட் பம்ப் அடி, அதுக்கப்புறம் உனக்கு புரியும் சொல்றாரு அவரு. உடனே நாருட்டோ ஃபிஸ்ட் பம்ப் அடிக்கான். உடனே அது கூட தொட்ட உடனே அதோட ஃபீலிங்ஸ் மட்டும் அவன்கிட்ட ஷேர் பண்றாரு அவரு. பார்த்தா ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சதுக்கு அப்புறம் நாருட்டோ அப்படி சந்தோஷமா சிரிக்கான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா கேட ஸ்டேச்சு அப்படி சங்கிலியை வச்சு சன் கோகு உள்ள இழுத்து முடிச்சிட்டான் அவன். உள்ள வச்சு சீல் பண்ணிட்டான் அவன். உடனே 8 பாத்துக்கிட்டு இருக்கு அந்த ஸ்டாச்சு வந்து 4th டேலே வந்து அப்சர்வ் பண்ணிட்டு அப்பனா இன்னும் உடம்புக்குள்ளதான் வச்சிருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 4th டேலோட ஜிஞ்சிரிக்கு பாடி அப்படி செத்த மாதிரி கிடக்கு, கண்ட்ரோல் இல்லாம போயிருச்சு. ஏன்னா அந்த ராடு இருந்தா தான் அவனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த ராடு இப்ப இல்ல. டே நீ வெறும் ஒரு டெயில் பீஸ்ட தான்டா லாக் பண்ணிருக்க, இதனாலலாம் என்னை ஜெயிக்கலாம் முடியாதுன்னு சொல்றான் டோபி. இப்ப நான் அடுத்த வகையான டெயில்டு பீஸ்ட் எல்லாம் இறக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா மிச்சம் 5 டெயில்டு பீஸ்டையுமே ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டான் அவன். உடனே 9 டெயில் உடந்து பேசிக்கிட்டு இருக்கு, இது ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு, இனிமேல் உங்க கதையை முடிஞ்சிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். டே முட்டாள் நரி, நான் பண்றதை மட்டும் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா நாருட்டோ. நாருட்டோ என்னோட பவர் வேணா கேளுடா, நான் தரதுக்கு தயாரா தான் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். நீ பவரை தரதுக்கு தயாரா இருக்க, ஆனா நீ பவரை தரதுக்கு முன்னாடி உன்கிட்ட சில விஷயம் நான் பேசணும்னு சொல்றான் அவன். நீ இன்னொரு மதரா கூட சண்டை போடல, எனக்கு ஒரு பவர் தந்த தெரியுமா, அது உண்மையிலே ரொம்ப தேங்க்ஸ் சொல்றான் அவன். நீ என்னை காப்பாத்துனு சொல்றான் நாருட்டோ. டே எனக்கு நீ ஒண்ணு நன்றிலாம் சொல்ல வேண்டாம் சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். மாதராவை கம்பேர் பண்ணல நீ எவ்வளவு பெட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். டே என்னோட கொஞ்சம் சக்கராவை தாண்டா நான் கொடுத்தேன், இந்த கேஜ் ஓபன் பண்ண என்னோட எல்லா சக்கரையும் தாரன்னு சொல்லுது 9 டெயில். நான் உன்னோட சண்டையை தாண்டா நான் பார்க்க விரும்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு 9 டெயில். நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். டே நான் உனக்கு தேங்க்ஸ் என்னடா சொன்னேன், நீ இதுல ஏன்டா கோபப்பட்டுன்னு சொல்லிட்டு 9 டெயில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம. பார்த்தா 9 டெயில் சடனா வந்து ஃபிஸ்ட் பம்ப் அடிக்க வருது நாருட்டோட்ட. உன்னோட சக்கரை ஏன் சக்கரை கூட மோதுடா, நம்ம ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. அப்பனா திரும்பி கயிறலுக்கு போட்டி மாதிரி சக்கரலுக்கு போட்டி நடக்க போதுன்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். டேய் முட்டாளே, இந்த வாட்டி நானாவே உன்ட இறங்கி வாரன்னு சொல்லுது 9 டெயில். இந்த வாட்டி நானா வாரன்னு சொல்லுது. நாருட்டோ அப்படியே 9 டெயில் கண்ணையே பாக்கான். பார்த்தா தலைவன் சிரிச்சுட்டான். 9 டெயில் கூட டீம் சேர்தான் தலைவன். பார்த்தா அதை சக்கரை சென்ஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னு 9 டெயிலும் சிரிக்கி நாருட்டோவும் சிரிக்கான். உன்னை வெளியே நாருட்டோ கட்டுறாங்க. ஆக்டோபாப்ஸ் நம்ம ஆட்டத்தை காட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னை கில்லர் பி சொல்றான். 8 டெயில் நானும் சேர்ந்து முன்னாடி போய் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாருட்டோ எங்களுக்கு பேக்கப் ஆறுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு கில்லர் பி. ஏன்னா நாங்க தான் 2 man டீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆக்டோபாப்ஸ். ஏன்னா அந்த 5 டெயில் பீச் கூட நீ தனியாலாம் சண்டை போட முடியாது சொல்லிட்டு 8 டெயில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆக்டோபாப்ஸ் நீங்களும் 8 டெயில் ரொம்ப அடிபட்டுறீங்க, அதனால இனிமேல் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான் நாருட்டோ. அதனால நாங்க 2 டீம் போட்டு அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது டீம் போட்டா, யார் கூட சொல்லிட்டு 8 டெயில் கேட்டுக்கிட்டு இருக்கு. நானும் ஆல்ரெடி டீம் மேட் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்னை 8 டெயில் மிரண்டுட்டு நீனும் 9 டெயில் ஒன்னு சேர்ந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு 8 டெயில் கேக்கு. முந்தி மாதிரி என்கிட்ட பவர் இல்ல, இப்ப என் லட்சக்கணக்கான பவர் இருக்கு, நான் எல்லா வகையான பவரையும் யூஸ் பண்ண போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நாருட்டோ அப்படியே பழசை யோசிச்சு பார்க்க சின்ன வயசு காலத்துல இருந்து. பார்த்தா நாருட்டோ அப்ப மரத்துக்கு முன்னாடி சோகமா நின்னுட்டு இருக்கான். பார்த்தா இருக்கா சின்ஸ் நாருட்டோக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டே அவன் நாருட்டோ சாதாரண ஆள் இல்லடா, டே அவன் மரியாதை சம்பாதிக்காண்டி அவன் எந்த எல்லைக்குனாலும் போக மாட்டான், ஒரு ஜீனியஸான ஸ்டூடெண்ட்னு சொல்றாரு இருக்கா சின்ஸ். நீ நினைக்கிற மாதிரி அவன் 9 டெயில் ஃபாக்ஸ்லாம் ஒண்ணும் கிடையாடா, அவன் தான்டா நாருட்டோ உசுமாக்கின்னு சொல்றாரு அவரு. சீல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓபன் ஆகிட்டே இருக்கு. ஆல்ரெடி இந்த 9 டெயில் ஃபாக்ஸ்னால அவன் ரொம்ப பாடுபட்டுட்டான்டா. இனிமேல வந்து இந்த லீஃப் வில்லேஜோட டீமன் ஃபாக்ஸ் எல்லாம் கிடையாடா, அவன் ஹிடன் லீஃப் வில்லேஜோட ஒரு சிட்டிசன் சொல்றாரு அவரு. அதை கேட்டு தலைவன் தாராதாரே அழுதுகிட்டு இருக்கான். உடனே நாருட்டோ சொல்றான், இனிமேல் எங்க ஊர்ல உள்ள டீமன் ஃபாக்ஸ்லாம் நீ கிடையாதுடா, ஹிடன் லீஃப் உள்ளோட சிட்டிசன்டா, நீ என்னோட பார்ட்னர் சொல்றான் நாருட்டோ. குரமா வாடரமா ஆட்டத்தை காட்டும் சொல்றான். வேற லெவலா நிக்கானுங்க 2 பேரும். இனிமேல் ஆட்டமே வேற மாதிரி ஆக போகுது. தலைவன் 2 தலைவன் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. பார்த்தா வெளியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 5 டெயில்டு பீஸ்டுமே டெயில்டு பீஸ்ட் பாம் ரெடி பண்ணிட்டுங்க. எல்லாம் கம்பைன் பண்ணி மாசா வருதுங்க. உடனே காய் சதறிட்டாரு. டேய் இது சரிப்பட்டதா, நம்ம கதை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு எனக்கு காய் சொல்றான். காய் மூவ் பண்ணாதடா, என்னோட காமியை யூஸ் பண்ணி இந்த 5 பால் என்ன நகட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து காய் சொல்றாரு, டேய் உன்னால அது பண்ண முடியாதடா, ஒரே சமயத்துல 5 நாள் தான் லாக் பண்ண முடியும் சொல்றாரு அவரு. எனக்கு வேற வழி இல்ல, நான் வந்து 8th கேட்ட ஓபன் பண்ணி இதெல்லாம் டாஜ் பண்ண போறேன்னு சொல்றாரு அவரு. உனக்கு காய் சொல்றாரு, நீ அதெல்லாம் செய்யணும் செத்து போன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. உடனே 8 டெயில் சொல்லுது, நாருட்டோ நீ பின்னாடி போடா, அவன் க்ளோஸ் ரேஞ்சில் அட்டாக் பண்ண போறான், உன் கதையை முடிஞ்சிரும் சொல்லிட்டு. உடனே நாருட்டோ சொல்றான், அதெல்லாம் எனக்கு தெரியும் சொல்றான். சடனா அந்த 5 டெயில் பீஸ்ட் அட்டாக் உள்ள போகுது. ஒரே அடி அடிச்சு வீசிட்டான் நாருட்டோ. இந்த அட்டாக்கை எவன்டா தடுத்தான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே கக்காச்சி லாங் ரேஞ்சில இருந்து பாக்க யார்டா அங்க நிக்கான்னு சொல்லிட்டு சடனே எவனோ வந்துட்டான். எவன் வந்தான்னு சொல்லிட்டு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா சென்ஸ் மினாட்டா நாமிகேசே எங்கடா வந்தான்னு சொல்லிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது மினாட்டா நாமிகேசே கிடையாது, அதுதான் நம்ம நாருட்டோ உசுமாக்கி. நாருட்டோ என்னடா புது ஃபார்முக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா 5 பாம்பு வேற வேற திசையில போய் உழுது. டேய் இதான் டெயில்டு பீஸ்ட்
பீஸ்டோட பவரான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காம உன டோபி பக்கம் என்னடா இவன் ஒரே தட்டுல 5 டெய்ல்டு பீஸ்ட் பாமே தடுத்துட்டானு சொல்லிட்டு பார்த்தா 5 டெய்ல்டு பீஸ்ட் மாச அட்டாக் பண்ண வருது. வா குராமா நம்ம ஆட்டத்தை காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா 9 டெயில் ஃபாக்ஸாவே மாறிட்டான். அனல் வேகத்துல போய் தலைவன் 5 பேரையும் அடிச்சு நொறுக்குதான் ஒத்தாளா நின்னு 9 டெயில்னா சும்மாவான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கான் நாருட்டோ. 1 vs 5 போட்டுக்கிட்டு இருக்கானே அங்க உன்னை கிளர்பி பாத்துக்கிட்டு இருக்காரு. நாருட்டோ வந்து டெய்ல்டு பீஸ்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போயிட்டானான்னு சொல்லிட்டு இது 9 டெயிலோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கு 8 டெயில். பார்த்தா அதே சமயத்துல காயையும் கக்காச்சையும் காப்பாத்தி அந்த சக்கராக்குள்ளே உள்ள வச்சிருக்கான் நாருட்டோ. நம்ம 9 டெயில் சக்கராக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு உடனே நாருட்டோ உள்ள வச்சுக்கிட்டு ஒரு ஷடக்லன் ஜுட்ஸோ போடுதான். பார்த்தா மாசா உட்காந்துருக்கான் இன்னொரு நாருட்டோ. நம்ம 5 டெய்ல்டு பீஸ்டுக்குள்ள ராடையும் கண்டுபிடிக்கணும் எல்லாத்தையும் உருவன்னு சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. உன்னை குராம உள்ள இருந்து சொல்லிட்டு இருக்கு நாருட்டோ நம்மள்ட்ட அந்த அளவுக்கு டைம் இல்ல. ஏன்னா இப்பதான் நம்ம முதல்ல வந்து டெய்ல்டு பீஸ்ட் ஃபார்முக்கு போறோம். அதனால இது வந்து 5 நிமிஷம் தான் தாக்கு பிடிக்கும் அதுக்குள்ள முடியும்னு சொல்லிட்டு உன்னை நாருட்டோ சொல்றான். 5 நிமிஷமே அதிகம்னு சொல்றான் அவன். சன் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாரு. அவருக்கு ஏத்தபடி நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காம பார்த்தா நாருட்டோ பாஞ்சு போய் 7th டெய்ல போய் லாக் பண்றான். பார்த்தா ஒவ்வொரு டெய்ல்டு பீஸ்டுக்கு எங்க ராட் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்னொன்னே கண்டுபிடிக்கான். அப்பதான் உருவுக்கு கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே 9 டெயில் மாசா வந்து 7th டெய்ல அடிக்க போகுது. அதுக்குள்ள உட்டக்கட்டா 6 டெயில் வந்து பிளாக் பண்ணி நின்னுட்டு இருக்கு. பார்த்தா 3rd டெயில் வந்து அட்டாக் பண்ணுது. பார்த்தா 5 நிமிஷம் ஒரே நேரத்துல 9 டெயில் நொறுக்க பாக்குது. பார்த்தா ஒரு பக்கம் கில்லர் பீம் பிளாக் பண்ணி காப்பாத்திக்கிட்டு இருக்காரு. பார்த்தா 5 டெயில் அனல் வேகத்துல வந்து 8 டெயிலே நொறுக்கி எறிய போகுது. 8 டெயில் ஒரு ஓடு போடுது ஹான் கிட்டே. பார்த்தா நாருட்டோ ஒன்னோட மாட்டுக்கான். பார்த்தா 5குள்ள ராடையுமே தலைவன் கண்டுபிடிச்சிட்டான். நாருட்டோ சொல்றான் நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் என்னோட வெளியே இருக்கிறது மட்டும் தான் வேலைன்னு சொல்லிட்டு உன்னை கைஸ் சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இது மான்ஸ்டரோட ஸ்மாக் டவுன் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. டோபி சொல்லிட்டு இருக்கான் இப்படியே போச்சுன்னா அவனை கொன்ற கூட செய்வேன் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ பார்த்து. பார்த்தா 3rd டெயில் வந்து குதிச்சு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. திரும்பி ஒன்னா வந்து அசம்பிளி ஆகுதுங்க. பார்த்தா டெய்ல்டு பீஸ்ட் பாமா ஒன்னா சேர்க்குதுங்க. பார்த்தா 5 சேர்ந்து ஒரே டெய்ல்டு பீஸ்ட் பாமா உண்டாக்கிட்டு இருக்கு. காய்சன்ஸே பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு நாருட்டோ என்னடா பண்ண போறோம்னு சொல்லிட்டு காய்சன்ஸே கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நாருட்டோ தலைவன் ஒரு பக்கம் டெய்ல்டு பீஸ்ட் பாமா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதை 9 டெயில வச்சு உன்னை 8 டெயில் சொல்லுது. இது வரைக்கும் நாருட்டோ வந்து டெய்ல்டு பீஸ்ட் பாமா உருவாக்குனதே கிடையாது. இவன் எப்படி உருவாக்க போறான்னு சொல்லிட்டு உன்னை கிளர் பீஸ்ட் சொல்றாரு. நாருட்டோ ஆல்ரெடி டெய்ல்டு பீஸ்ட் பாமா எல்லாம் வந்து ட்ரைனிங்லேயே வந்து ரெடி பண்ணி பார்த்திருக்கான். அதனால இந்த வாட்டி சக்சஸ்ஃபுல்லா முடிப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு கிளர் பி. பார்த்தா அங்க 5 இங்க 1 சேர்ந்து டெய்ல்டு பீஸ்ட் பாமா ஒன்னா போடுறாங்க. 2 ஈக்குவலா வந்து மோதிக்கிட்டு இருக்கு. பார்த்தா அந்த டெய்ல்டு பீஸ்ட் பாமா அப்படியே வானத்துக்கு போய் வெடிச்சு செதறுது. பாதி இடம் தரமட்டம் ஆயிருச்சு. உடனே 8 டெயில் பார்த்துட்டு இருக்கு. அப்பாடா இவன் வந்து டாச் பண்ணி மானத்துக்கு கொண்டு போயிட்டான். அதனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு அடிபடலன்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலும் இது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லிட்டு இருக்கு 8 டெயில். பார்த்தா சக்கரா வச்சு 5 டெய்ல்டு பீஸ்ட் கழுத்து நெரிச்சிட்டு 9 டெயில். நான் எல்லாரோட ராடே ஒன்னா இழுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான் நாருட்டோ. பார்த்தா நாருட்டோ அந்த சக்கராக்குள்ள அவனோட ஷேடாக்குள்ள இறக்கி விட்டுருக்கான். கழுத்தை பிடிச்சிட்டு ராடை இருக்கலான்னு பாக்காம வா குராம இதை பண்ணி முடிப்பான்னு சொல்லிட்டு இருக்காம 5 ராடே ஒன்னா எடுக்கும் எல்லாத்தையும் காப்பாத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா ராடை இழுத்துக்கிட்டு இருக்கான். சடனா நாருட்டோ எங்க போயிட்டான். பார்த்தா அவங்க மனசுக்குள்ள போயிட்டான் பொழுது. பார்த்தா 5 டெய்ல்டு பீஸ்ட் அவன் கண்ணு முன்னாடி தான் நின்னுகிட்டு இருக்கு. உடனே வந்து 3rd டெயில் சொல்லுது உங்களுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் நாருட்டோன்னு சொல்லுது 3rd டெயில். நான் சன் கோகுட்ட என்ன நடந்துச்சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும் சொல்லிட்டு இருக்கா நாருட்டோ. உடனே 2nd டெயில் உள்ள ஜிஞ்சரி சொல்லிட்டு இருக்கா 4th டெயில் என்ன சொல்லுச்சோ அதை நீ கரெக்டா பண்ணி முடிச்சுன்னு சொல்றாவா. இது 4th டெயில் இது மாதிரி இல்ல நம்ம எல்லாருமே லிங்க் ஆகி ஒரே இடத்துல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா 9 டெயில் அங்கதான் வந்து உள்ள உட்காந்துருக்கு. இது டெய்ல்டு பீஸ்ட் சைக்கிக் பிளேன்னு சொல்லுது 9 டெயில். நாங்க எல்லாருமே இந்த இடத்துல தான் ஒண்ணு கூடுவோம்னு சொல்லிட்டு நல்லா பாரு அவங்களோட ஜிஞ்சரிக்கும் இங்க தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு போன வாட்டி நீ சன் கோகுவை பக்கத்துல இருந்து அதுக்கு செயின் இருந்துச்சு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்றான் நீங்க பேசுறது எனக்கு எதுவுமே புரியலையே ஒழுங்கா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன வாட்டி நான் பார்க்கல சன் கோகுவை தனியா தான் பார்த்தேன். ஆனா இந்த வாட்டி நீங்க எல்லாருமே ஒன்னா இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க் மேனால வந்து இந்த இடத்துக்கு வர முடியாது. அதனால தான் இந்த இடத்துக்கு வர வச்சு நம்ம பேசுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க 9 டெயில். பார்த்தா 4th மிஸ்ஸாக வச்சுக்கிட்டு இருக்காரு. நருட்டோ உசுமக்கி உன்னை மீட் பண்ணதுல சந்தோஷம் அடையுதுன்னு சொல்றாரு அவர். உடனே நருட்டோ சடனா அழ ஆரம்பிச்சிட்டான். உங்களை பாக்கே பாவமா இருக்கு. நீங்க என்னோட சின்னதா இருக்கீங்க ரொம்ப வீக்காவும் இருப்பீங்கன்னு நினைக்கேன். நீங்க ஜிஞ்சரிக்கு வாழ்க்கையெல்லாம் எப்படிதான் கஷ்டப்பட்டு அனுபவிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கான். தலைவனுக்கு தெரியாது அவர் தான் 4th மிஸ்ஸாகின்னு சொல்லிட்டு நீங்க இந்த சின்ன வயசுல இறந்துற வேற செஞ்சிட்டீங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. நீ இந்த சின்ன வயசுல ஒரு லேடியை கூட கிஸ் அடிச்சிருக்க முடியாது சொல்லிட்டு இருக்காங்க. உடனே 9 டெயில் சொல்லுது நாருட்டோ நீ கூட இது வரைக்கும் ஒரு பொண்ணை கூட கிஸ் அடிச்சது கிடையாது. நீ இது வரைக்கும் கிஸ் அடிச்ச ஒரே ஒரு ஆளா சாஸ்கி மட்டும் தான் சொல்லுது. சொன்னோன்னு நாருட்டோ டென்ஷன் ஆயிட்டான். உடனே 4th மிஸ்ஸாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னது ஆம்பளை போய் முத்தம் கொடுத்தானு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா நாருட்டோ கீழே கிடந்து அழுதுகிட்டு இருக்கான். தெரியாம அவனுக்கு முத்தம் கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு 4th டெயில் சொன்னது உண்மைதான்டா. இவன் நம்ம பேச்சே கேட்க மாட்டான். அவன் செஞ்சதை தான் செய்யான்னு சொல்லியிருக்காங்க நாருட்டோவை பார்த்து. என்னது 4th டெயிலா 4th டெயில் உங்கள்ட்ட எப்ப பேசணும்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்கான். அந்த 4th டெயில் எங்கடான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அவன அந்த தாடி வச்ச ஆளு இங்கதான் இருக்காரான்னு சொல்லிட்டு நாருட்டோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்றா 7 டெயில். பார்த்தா இறந்த 6 ஜிஞ்சரிக்கு ஒன்னா வந்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சன் கோகு தான் மிச்சம் 5 டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. ஓல்டு மேன் 6 பாத் வந்து இறக்க போயில நம்மகிட்ட என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த பையன் அதை எல்லாத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்காது. நம்ம இவ்வளவு நாள் வெயிட் பண்ணது இந்த பையனுக்காண்டி தான் நினைக்கிறேன். இந்த பையன் தான் நம்மள காப்பாத்த வந்திருக்கான்னு சொல்லியிருக்காது. என்னை வந்து ஸ்டேச்சுக்குள்ள வந்து புல் பேக் பண்ணி இழுத்துருவானுங்க. அதனால மிச்சம் எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லுது சன் கோகு. உன்ன சன் கோகு அதோட ஜிஞ்சரிக்கும் பேசிட்டு இருக்காங்க. நீ இவ்வளவு நாள் இருந்தே என்னோட பேர்லாம் உனக்கு தெரியுமாடா நம்ம 40 வருஷமா ஒன்னா இருந்தோம் சொல்லிட்டு இருக்கு சன் கோகு. உடனே அவர் சொல்றாரு உன்னோட பேர்லாம் எனக்கு
தெரியும் சொல்லிட்டு இருக்காரு அவரு. சரி அப்ப என்னோட பேரை ஃபுல்லா சொல்லுன்னு சொல்லிட்டு சன் கோகு கேட்காரு. உன்னோட பேர் சன் தானு சொன்னோடனே அப்படியே அவரோட ஆத்மா அப்படியே கரைஞ்சு போயிருது. பார்த்து அந்த உட்டக்காட்டா எல்லா விஷயத்தையும் இப்ப நாட்டோட சொல்லிட்டு இருக்காரு. ஃபோர்த் டேல என்கிட்ட சொன்னனாலதான் நாங்க எல்லாருமே இங்க அசம்பிள் ஆயிருக்கும்னு சொல்லிட்டு இருக்காரு உட்டக்காட்டா. இது எல்லாத்தையும் அவரா பண்ணாருன்னு சொல்லிட்டு நாட்டை கெடுக்கிட்டு இருக்கான். ஆமான்னு சொல்லுது உட்டக்காட்டா. சரி இப்ப எல்லாரும் நீங்க ஒன்னா இருக்கீங்களே அதுவே சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். ஃபைவ் டேல் சொல்லுது நாருட்டோ நாங்க உங்களுக்கு தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீ பண்ணனாலதான் ஃபோர்த் டேல ரோசி இந்த இடத்த விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. நாருட்டோ நீ முன்னாடி வாடான்னு சொல்லிட்டு டூ டைல் சொல்லிட்டு இருக்கு. உன்னோட கையை எங்களை பார்த்து நீட்டுன்னு சொல்லிட்டு எங்களோட ப்ராமிஸ் உன்னைய நம்பி விட்டுட்டு போறேன்னு சொல்லுது டூ டைல். உடனே ஒரு டெய்லு அதோட பேரை சொல்லுது. என்னோட பேர் மட்டடாபி யுகிட்டோ நீன்னு சொல்லிட்டு ஜிஞ்சிரிக்கு சொல்றாங்க. அப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றாங்க. என்னோட பேர் இசோபுன்னு தேர்ட் டைல் சொல்லுது. அப்புறம் ஃபோர்த் மிஸ்க்கு என்னோட பேர் யாகுரான்னு சொல்றாரு. அப்புறம் ஃபைவ் டைல் சொல்லுது என்னோட பேர் கோகு அப்படின்னு சொல்லுது. அதோட ஜிஞ்சிரிக்கு பேரு ஹான் சொல்றாரு அவர். சிக்ஸ் டைல் சொல்லுது என்னோட பேர் வந்து சைக்கன் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சிரிக்கு சொல்றான் என்னோட பேர் உட்டக்காட்டா நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கோம்னு சொல்றான் அவன். அதுக்கப்புறம் செவன் டைல் சொல்லுது என்னோட பேர் லக்ஸ் செவன் சோமே அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் அதோட ஜிஞ்சிரிக்கு பேரு ஃபூன் சொல்றாங்க அவங்க. பார்த்தா அஞ்சு பேரை சொல்லி முடிச்சு அவங்க கைக்கு மேல கைய வைக்காங்க. நருட்டோவும் அதுல தொட சொல்றாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸ் ஷேர் பண்றாங்க அவங்க. உன்ன நைன் டேல் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கு நருட்டோ. அப்படி பழசை யோசிச்சு பார்க்கும் நைன் டேல். பார்த்தா சேஜா சிக்ஸ் பாத்து தான் இவங்க எல்லாத்தையுமே பிரிச்சு வச்சதெல்லாம் யோசிச்சு பார்க்காது. உன்ன சிக்ஸ் பாத்து சொல்றாரு என்னோட கடைசி காலம் வந்துட்டு அப்படின்னு சொல்றாரு அவரு. உன்னை அது பேர் எல்லாத்தையும் சொல்றாரு. சுக்காக்கு, மடடாபி, இசோபு, சன் கோகு, கோகுவா, சைக்கன், சோமே, கியூ, குராமா அப்படின்னு சொல்லிட்டு 9 டெய்ல்டு பிஸையும் சொல்றாரு. நீங்க இவ்வளவு நாள் ஒன்னா இருந்துட்டீங்க, ஆனா உங்களோட பிரிய வேண்டிய நேரம் வந்துட்டு சொல்றாரு அவரு. உங்க எல்லாரும் சேர்ந்து நீங்க ஒரு நாள் எல்லாரும் ஒண்ணு கூடுவீங்க, அப்படி ஒரு நாள் வரும்னு சொல்றாரு அவரு. இந்த சமயத்துலதான் நீங்க கரெக்டான பாதைக்கு போவீங்க, உங்களோட ட்ரூ ஸ்ட்ரென்த் வந்து நீங்க அறிவீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு சேஜா சிக்ஸ் பார்த்து. அதை கேட்டு அப்படி நைன் டெய்ல் அழ ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்துல பார்த்தா சேஜா சிக்ஸ் பார்த்த மாதிரிதான் நருட்டோவே அந்த நைன் டெய்ல் பாத்துக்கிட்டு இருக்கு. ஓல்டு மேன் நீ சொன்னால நான் பாக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காது. பார்த்தா நருட்டோ வெளியே கட்டுறாங்க. பார்த்தா எல்லா ராடையும் உருவ ஆரம்பிச்சிட்டான். ஓல்டு நீங்க வந்து ஏத்துக்கிட்டீங்களா, நீங்க சொன்ன பையனே நருட்டோ தான் சொல்லிக்கிட்டு இருக்காது நைன் டெய்ல். பார்த்தா தலைமை எல்லா ராடையும் உருவிட்டான், எல்லாத்தையும் அன்செயின் பண்ணி விட்டான் அவன். நீ சொன்னது கரெக்ட் தான் குராமா, ஓல்டு மேன் சொன்ன பையன் நருட்டோ தான் சொல்றாங்க அஞ்சு பேரும். அதுக்கப்புறம் குராமா மாடு போய் நருட்டோ நார்மல் நிலைக்கு கீழே வந்து இறங்குதான். டோபி சொல்றான் நீ நைன் டெய்லே கண்ட்ரோல் பண்ண நான் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கான் டோபி. ஆனா உன்னால நைன் டெய்ல இவ்வளவு நேரம் மெயின்டைன் பண்ணவே முடியல, இன்னும் பழைய மாடலா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டோபி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அஞ்சு டெய்ல்டு பிஸ்டையுமே சங்கிலியை போட்டு தரதரன்னு உள்ள இழுக்க ஆரம்பிச்சிட்டான் அவன். பார்த்தா எல்லாத்தையும் இழுத்து ஒரு கேட ஸ்டேஜுக்குள்ள கொண்டே போயிட்டான் அவன். உடனே நருட்டோ சொல்றான் இன்னும் பழைய காலம் மாதிரிலாம் நான் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் வேற மாதிரி சொல்றான். அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட்